வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு வாழைப்பூ இதை பற்றி பார்க்கலாமா? இது சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். துவர்ப்பு சுவை கொண்டது. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி உப்பு புளி காரம் நிறையாவே சேர்த்து சாப்பிட்றோம், ஸ்வீட் நிறையாவே சேர்த்துக்கிறோம். ஆனால் இந்த துவர்ப்பு சுவை ஒரு சில பொருட்களில் மட்டும்தான் இருக்குது. அதை முற்றிலுமாக நம்ம தவிர்த்துறோம். இதில் முக்கியமானது வாழைப்பூ. இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நம்ம சாப்பிட்டுட்டே வந்த ஒரு பொருள் தான். இப்போ தவிர்த்துட்டோங்கிறதால அதை முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுச்சு. வாழைப்பூ முக்கியமாக எங்கள் வீடுகளில் முன்னோர்கள் நம்ம பெரியவங்க பெண் பிள்ளைகள் பூ பெய்தோன்னே பீரியட்ஸ் வரும் இல்லையா, ஒரு சிலருக்கு ஹெவியாக ப்ளீடிங் ஆகும். அதுக்காக வாழைப்பூ கண்டிப்பாக கொடுப்பாங்க. 3rd டேலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒரு வகையில் வாழைப்பூவை அதை அதில் நரம்புன்னு சொல்லுவாங்க, தொப்புள்னு சொல்லுவாங்க. அந்த 2 பகுதியை மட்டும் எடுத்துட்டா வாழைப்பூவை முழுவதுமாக யூஸ் பண்ணலாம். அந்த வாழைப்பூவை அவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வாழைப்பூ முருங்கைக்கீரையோட தோட்டுவாங்க. அப்படின்னா வாழைப்பூ முருங்கைக்கீரையோட சேர்த்து கூட்டு பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் குழந்தைகள் சாப்பிடாது அப்படிங்கிறதுல தான் இப்போ அந்த வாழைப்பூவை வடை பண்ணி சாப்பிட்றாங்க. வாழைப்பூ வடையை விட அதை துவட்டி சாப்பிடும்போது, அதாவது வதக்கி சாப்பிடும்போது முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட பலன்கள் எல்லாம் பாதி போயிடுது இல்லையா. அதனால வாழைப்பூ முருங்கைக்கீரையோட சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா, முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக உதிரம் படுற பீரியட்ஸ் வர பெண்களுக்கு, அடிக்கடி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வருது பீரியட்ஸ், ஹெவியாக ப்ளீடிங் ஆகுது, அதுவும் மெனோபாஸ் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கும் வாழைப்பூ சிறந்த மருந்து அமையும். அவங்க துவட்டி சாப்பிட்டாங்க, அது முருங்கைக்கீரையோட துவட்டி சாப்பிட்டாங்க. முதல்ல வாழைப்பூவை ஒரு வேக்காடு, அதாவது எக்ஸ்ட்ரா வேகும். அது முருங்கைக்கீரை ஒரு வேக்காடுலேயே வெந்துடும். அதனால ரெண்டும் சேர்த்து சமைக்கும் போது சேர்த்து வேக வைக்காம முதல்ல வாழைப்பூவை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் முருங்கைக்கீரையை போட்டு வேக வச்சு இதை சமையலாக நம்ம துவட்டியோ இல்லை கூட்டு பண்ணியோ சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்தது நான் இதை ரத்தத்தை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்தம் மூலம் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக வாழைப்பூவும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூலத்தால் வர ரத்த கசிவு அவங்களுக்கு முற்றிலுமாக நின்றுடும். அதுக்கப்புறம் இருமல், காசம், மூச்சு திணறல் இருக்கிறவங்களும் வாழைப்பூ சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த துவர்ப்பு சக்தி, அதில் உள்ள மினரல்ஸ் அந்த காசம் இருமலை நல்லாவே குறைக்க வைக்கும். அடுத்தது பெண்களுக்கு அந்த உடம்பு உச்சூடால வர வெள்ளைப்படுதலை முற்றிலுமாக சரி பண்ணணும் அப்படின்னா வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். யுட்ரஸ் பிரச்சனை எல்லாத்துக்குமே, இந்த இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், யுட்ரஸ் பிரச்சனை எல்லாத்துக்குமே வாழைப்பூ சிறந்த மருந்தாக அமையும். உடல் சூட்டால வர வயிற்றுக்கடுப்புன்னு சொல்றது, வயிற்று வலியும் இந்த வாழைப்பூ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குணமாகும். இந்த துவர்ப்பு சுவை கொண்ட வாழைப்பூவை வாரத்துக்கு 2 முறையாவது, முக்கியமாக உதிரம் அதிகமாக படுற பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா, முதல் பீரியட்ஸ் வந்ததுலேருந்து 3rd டேலேருந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா 5th டேலேருந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கரெக்டாகவே நின்றுடும். அடுத்த பீரியட்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.